நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர், கோரிக்கைகள் விரைந்து சரி செய்யப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் லியுனா சைமன், நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஸ்டார்ட் பண்ணி அந்த லீக்கேஜ்லாம் அழைச்சிட்டு லைனெல்லாம் பைபாஸ் கொடுத்த லைனாக கொடுத்தாங்க. ஓரளவுக்கு தண்ணி கிளியராக வந்துடும். என் வாழ்க்கை தண்ணி கொடுத்தது 12 நாளாக சார். டிராக்டரில் 100% கொடுக்க முடியாது சார். எனக்கு 100% சாதாரண டைமும் பம்பிங்கில் மட்டும்தான் தண்ணி வருது. அதுவே எனக்கு 3 நாளைக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு பத்தலை. இப்போ மாதத்துக்கு 3 ரூபா இந்த மாதிரி மாறிட்டேன். இந்த குடும்பத்தையே என்ன பண்ண ஐடியா பண்ணுறீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இடம்லாம் இருக்குது. ஏதோ டேங்கை வச்சு சமாளிக்கலாம். இந்த இடத்துக்கு தண்ணி வருது, இந்த வாடகை வரல, டேங்கை வச்சு கொடுக்கலாம். சின்ன சின்னத்துக்கு அதிகமாக இருந்தது இருக்குது, அதுவும் கொடுக்க முடியலை. இந்த பிரச்சனையை நம்ம ஒரு 18 நாள் அளவுக்கு கொண்டுட்டு போனோம்னா அது ரொம்ப நீங்களாம் மக்கள் சில இடத்துலலாம் அவ்வளோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு அது லீக்கேஜ் அட்டன் பண்ணுறது பணியாளர் கஷ்டமாக ஒரு பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது. நம்ம குற்றத்தை பற்றி பேசுறது 3வது கூட்டம். நம்ம வர்றது வெயில் காலம் சார். நகராட்சியோட விதியில் நம்ம இதில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதில் எல்லாம் யோசனையே பண்ணாதீங்க சார். எந்த வகையிலையும் மன்றம் பாஸ் பண்ணி தர்றதுக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க. நீங்கள் அதில் ஏதோ நம்ம அத்தியாவசியம் செலவு பண்ணுறது நீங்கள் ஏதோ இப்போ சார் நம்ம ஹைவே இருக்குது சார், ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடத்துல ஒரு கீழ்நேகர் தொட்டி கட்டானா சார், தண்ணி தொட்டி உற்பத்தி கொடுக்குற மாதிரி. அங்கேருந்து பப்ளிக் சிஎஸ்சி எடுத்தால் அப்புறம் ஏற்றலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், அதெல்லாம் சும்மா தான் இருக்குது. அது சின்ன சம்பவம் போட்டீங்கன்னாக்கா இந்த ரோடு கிடைக்க வேண்டிய அவசியமான பெண்ணில் உடையாது. ஆகவே தண்ணி அங்கே அந்த சப்ளை ஏற்றி அங்கேருந்து சின்ன ஹாஸ்பிட்டல் உள்ள சம்பளம் ஏற்றலாம், டாடா நகர் ஏற்றலாம், சிஎஸ்சி ஏற்றலாம், அகோவளம் ஏற்றலாம். சாலை இதுக்கே சாலை டைப்பாக கம்மி பண்ணலாம். ஏன்னா லென்த்து கம்மி கொடுங்க. அதனால் ஒரு ரோடு ஒரு ஆகாது. அது எதுவும் ஐடியா இருந்தால் பரிசீலனை பண்ணிக்கலாம் சார். ஒரு